மாலை நேரத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக இந்த நாளும் இந்த மாலையும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ச்சியாக உங்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியிலே நான் இந்த தின தியானத்திலே தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே சத்திய வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் எடுத்து எம்ப விரும்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கிறது என்று நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் எடுத்து காண்பித்தேன் கடந்த நாட்களிலே. தேவனுடைய வார்த்தை தேவனாகவே இருக்கிறது. தேவனுக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. மறுவார்த்தையை சொன்னேன், ஆதியில தேவன் ஆவியாக இருந்தார். அந்த ஆவியாக இருந்த தேவன் தன்னுடைய அகத்தோற்றத்திற்கு ஒரு புற வடிவம் கொடுக்க விரும்பினார். அதுவே அவருடைய வார்த்தை. ஆகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும்போது, ஆதியிலே தேவன் இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்றெல்லாம் சொல்லும்போது, வார்த்தை வேறு தேவன் வேறு அல்ல. தேவனுடைய அடுத்த கட்ட பரிணாமம் என்று கூட சொல்லலாம் தேவனுடைய வார்த்தையை. அல்லேலூயா. ஆகவே தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது என்று நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கித்தேன். அதைத் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை எப்படி ஒரு பட்டயமாய் இருக்கிறது, எப்படி அது ஆவியின் பட்டயமாய். பட்டயம்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பட்டயம். பார்க்கவே பயமாக இருக்குது. அந்த மாதிரி பட்டயங்கள் அல்ல, அது எல்லாத்தையும் விட கூர்மையான ஒரு ஆவிக்குரிய பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தை என்றும். இந்த பட்டயம், இந்த ஆவியின் பட்டயம் எந்த விதத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது என்கிறதை குறித்தும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை எப்படி ஒரு விதையை போல் இயங்குகிறது, விதையை போல் செயல்படுகிறது என்கிறதை குறித்து உங்களோடு கூட நான் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். நீங்களும் அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கும் ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தை எப்படி விதைக்கு அடையாளமாக இருக்கிறது என்கிறதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் ஒரு பரிபூர்ணமான உலகத்தை உண்டாக்கவில்லை. அதை வளர்ந்து பரிபூர்ணமாகும்படிக்கு அத்தன்மையில தான் உண்டாக்கி இருக்கிறார். மனிதனை ரட்சித்த அந்த நாளிலேயே அவனை அவர் பரிபூர்ணமாக்கி பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டிருக்க முடியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒரு விதை. அந்த விதையாகிய மனிதன் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பரிபூர்ணத்தை நோக்கி பரிணமிக்க வேண்டும், பரிபூர்ணத்தை நோக்கி நகர வேண்டும். எல்லாமே ஒரு விதையை கொண்டு போய் வைத்தால், விதை என்கிறது அது ஒரு மரம் அல்ல, ஆனால் அது ஒரு மரத்தை பிறப்பிக்க முடியும். விதை என்கிறது ஒரு காடல்ல, ஆனால் அது ஒரு காட்டை உருவாக்க முடியும். விதை என்கிறது ஒரு சிறிய ஆரம்பம், அது வளர்ந்து அது பரிபூர்ணம் அடைகிறது. இந்த முழு உலகத்தையும் சற்று பாருங்கள். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போதே நல்லதாக தான் படைச்சார். ஆனால் கர்த்தர் ஆதாமுக்கு சொல்றாரு, நீங்கள் இதை பண்படுத்த வேண்டும், இதை காத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உலகத்தில் கொஞ்சம் வேலை இருக்கிறது. பரிபூர்ணமாக கர்த்தர் உண்டாக்கல. அவர்களுக்கு கொஞ்சம் வேலையை வச்சிருக்கிறார். அவர்கள் செய்து ஒரு சிலதை அவர்கள் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் விதையை பாருங்கள். அந்த விதை ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு வஸ்து, ஒரு சிறிய வஸ்து. அது பரிபூர்ணமானதல்ல. அது பரிபூர்ணமான அது நடப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது நடவு செய்ய வேண்டும். அதை நடவு செய்த பிறகு அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து தன்னுடைய பரிபூர்ண வளர்ச்சியை அடைகிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு விதையை போல் இருக்கிறது. தேவனுடைய எல்லா தன்மைகளும் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. தேவனுக்குள் இருக்கிற வல்லமை, பரிசுத்தம், ஒரே வார்த்தையில் சொல்ல போனார் தேவனுக்குள்ள இருக்கிற எல்லா எபிலிட்டிஸும் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. விதைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. விதைக்குள்ளே உயிரும் ஊட்டச்சத்தும் இருக்கிறது. அதுபோல
தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆதியாகமம் 8:22 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் இன்னொரு முறை வாசிங்க. பூமியில் உள்ள நாளளவும். பூமியில் உள்ள நாளளவும் இருக்கு. பூமியுள்ள வாசிங்க. பூமியுள்ள நாளளவும். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். விதைப்பும் அறுப்பும். சீதளமும் உஷ்ணமும். சீதளமும் உஷ்ணமும். கோடை காலமும் மாரி காலமும். கோடை காலமும் மாரி காலமும். பகலும் இரவும். பகலும் இரவும். ஒழிவதில்லை என்று. ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இந்த பூமி இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் இல்லை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகமே விதைப்பு அறுப்பு என்கின்ற சம்பவத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் முதலாவது விதைத்தவர் தேவன். இந்த பூமியில் முதலாவது வார்த்தை என்னும் விதையை விதைத்தவர் தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. இங்கே ஒன்று உண்டாகிறதை நாம் கவனிக்கின்றோம். தேவன் ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தேவன் அவர் விரும்புகிறதை செயலாக்கத்துக்குள்ளாய் உருவாக்கத்துக்குள்ளாய் அவர் கடந்து போகின்றதை உருவாக்கும்படிக்கு அவர் எதை விரும்பினாரோ, எதை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அதை உண்டாக்க தேவன் தீவிரிக்கிறார். அப்பொழுது உண்டாக்க தீவிரித்த தேவன் ஒரு 1000 லைட் எடுத்து வந்து போடல, இல்லை 1000 கம்பத்தை நட்டு அதில் 1000 ஃபோக்கஸ் வச்சு அடிக்கல. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அதுதான் விதைப்பு. கவனியுங்கள், நான் பல காரியங்களை தேவனுடைய வார்த்தை விதையாக இருக்கிறதுன்னு கடந்த காலங்களில் உங்களோடு நான் சொன்னேன். பல காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் சொல்கிறேன். சொல்கிறதின் மூலமாக, சொல்லின் மூலமாக தேவன் ஆதியிலே விதையை விதைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம். இதைதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் வேற விதத்திலே எடுத்து இயம்புகின்றார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ பவுல் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். முதலாவது இந்த உலகத்தில் விதை விதைத்தவர் தேவன். அவர் எந்த சொல்லை விதைத்தாரோ அந்த சொல் அவருக்கு பலனாய் வந்தது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. முதலாவது வெளிச்சம் உண்டாகணும்னு விரும்பினார். பிறகு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதை தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் பாருங்களேன். எல்லாமே விதைப்பின் ஒரு செயலாக இருக்கட்டும், ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், எல்லாமே விதைப்பின் அறுப்பு என்ற பிரமாணத்தின் கீழே தான் இயங்குகிறது, வேலை செய்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், விதை என்கிறது தேவனுடைய வார்த்தை. நிலம் மனிதனுடைய இருதயம். விதைக்கிறவர்கள் நீங்களும் நானும். அப்போ நாம் விதைக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதை தான் அறுக்கப் போகிறோம். நம்முடைய விதைப்பை நம்மால் மாற்ற முடியும், ஆனால் நம்முடைய அறுப்பை நம்மால் மாற்ற முடியாது. ஆகவே விதைக்கிறதுக்கு முன்னாக ஒரு 1000 முறை யோசிச்சுட்டு விதைக்கணும். மறு வார்த்தையில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 1000 முறை யோசிச்சுட்டு கூட பேசலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் பேசிட்டு 1000 முறை யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம இப்படி பேசிட்டோமே என்று. அப்படி இல்லை,
பேசுறதுக்கு முன்னாடியே யோசிப்போம், யோசித்து பேசுவோம். ஏன்னா இந்த விதை விழுந்துருச்சுன்னா அது முளைக்கும், வார்த்தை விழுந்துச்சுன்னா அது விளையும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நெல்லை கொட்டினா கூட வாரிடலாம், சொல்ல கொட்டினா வார முடியாது. அது ஒரு அம்பை போல, நான் அதை வில்லிலே வைத்து அதை நோக்கி கொண்டிருக்கிறேன், விட்டுட்டேன் அப்படின்னா பிடிக்க முடியாது. எங்கே குறி வைக்கிறேன், எப்படி இதை நான் ஏய வேண்டும் என்று 1000 முறை யோசிக்கலாம். இந்த வில்லிலிருந்து எடுத்துட்டான் அப்படின்னா அம்பு போயிடுச்சு, புறப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை என்னால் பிடிக்க முடியாது, அது ஏற்படுத்துகிற தாக்கத்தையும் என்னால் மாற்ற முடியாது. ஆகவே ஒரு முறைக்கு 1000 முறை யோசிப்போம். ஏனென்று சொன்னால் நாம் என்ன பேசுகிறோம் என்கிறது முக்கியம். ஏனென்றால் நம்முடைய பேசும் செயல்தான் வேதத்திலே விதைப்பின் செயல் என்று சொல்லப்படுகிறது. நாம் பேசுகிற செயல் நம்முடைய செயல் மாத்திரமல்ல, நாம் 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 பேசுகிற இந்த சம்பவம் ஒரு விதைப்பின் சம்பவம். எப்படி ஒரு விவசாயி விதைகளை கொண்டு போய் தூவுகிறானோ அதை போல நாம் வாயை திறந்து பேசுகிறோம். அப்படி எதெல்லாம் பேசுகிறோமோ அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலனை கொடுக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்ப நாம் இன்றைக்கு எதையெல்லாம் பேசுகிறோமோ நாளைக்கு அதையெல்லாம் அறுக்க போகிறோம் என்று சொன்னால் நாம் கவனமாய் பேச வேண்டும், மிக யோசனையாய் விவேகமாய் பேச வேண்டும். பதட்டப்பட்டு பேசிவிடக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடக்கூடாது, கோபப்பட்டு பேசிவிடக்கூடாது, யாரோ தூண்டுகிறார்கள் என்று பேசிவிடக்கூடாது, நான் தான் பெரியாள் என்று பெருமையோடு பேசிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நான் பேசுகிற வார்த்தைகள் என் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிற மாற்றம், எனக்கு கொடுக்க போகின்ற விளைச்சல் ஏராளம். ஆகவே எப்படிப்பட்ட விதை விதைக்க போகிறோம்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற விதையை விதைத்தார். பூமி இருக்கிற வரைக்கும் விதைச்சா அறுப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று விதைத்தார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. மனிதனை அவர் சாயலில் உண்டாக்கி இருக்கிறாராம். இந்த உலகத்துல வேற எந்த ஜீவராசியும் பேசுறது கிடையாது. நாய் பேசுறது கிடையாது, மாடு பேசுறது கிடையாது, பறக்கிற பறவைகள் பேசுறது கிடையாது. இந்த உலகத்தில் ஊரும் பிராணிகள், நீந்தும் ஜீவராசிகள் எதுவும் பேசுறது கிடையாது. மனுஷன்தான் பேசுறான். அதுதான் தேவ சாயல், அதுதான் தேவனுடைய ரூபம். அப்படி என்று சொன்னால் பேசுகிற மனிதர்களாகிய நாம், தேவனுடைய தன்மையாகிய பேசும் தன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் மிக கவனமாய் பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் விதைகள், நம்முடைய வார்த்தைகள் விதைகள். இந்த விதை நமக்கு பலனை கொடுக்க போகிறது. இது எப்படிப்பட்ட பலனை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறது என்கிறது நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படிப்பட்டவர்களை விதைக்கிறோம் என்கிறதை பொறுத்திருக்கிறது. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க போகிறோம் என்று சொன்னால் நல்லதை விதைப்போம், வெற்றிகரமான வேளை விதைப்போம். எந்த சூழ்நிலையிலும் யோசனை செய்து விதைப்போம், தரமான விதைகளை விதைப்போம். நிச்சயம் அந்த விதைகள் நமக்கு பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் அப்படி ஒரு சிஸ்டம், அப்படி ஒரு பிரமாணத்தை கர்த்தரே இந்த உலகத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக, மிக யோசனையோடு, மிக கரிசனையோடு இருந்து இந்த விதைகளை விதைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து யோசுவா எழுதிய யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம், இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. யோசுவாவுக்கு இங்கே ஆலோசனைக்கு வழங்கப்படுகிறது. யோசுவா ஒரு பெரிய சவாலை சுமந்து கொண்டு களத்தில் நிற்கின்றார். இஸ்ரவேலை வழிநடத்தி வந்த, கானானுக்கு நேராக வழிநடத்தி வந்த மாபெரும் தலைவன் மோசே மரணித்து விட்டான். அவனுக்கு பிறகு தலைமை பொறுப்பு யோசுவாவுக்கு வருகிறது. யோசுவா பெரிய ஒரு பட்டதாரியோ அல்லது பெரிய சாமர்த்தியசாலியோ கிடையாது. கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ள ஒரு நல்ல ஒரு இளைஞன். அவனிடத்தில் இவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தவுடனே யோசுவா திகைக்கிறார்.
என்னால் எப்படி இதை செய்ய முடியும், என்னால் எப்படி இந்த பொறுப்பை சரியாய் நிர்வகிக்க முடியும் என்று உள்ளத்துக்குள்ளே திகைக்கிறார். மோசே எவ்வளோ பெரிய மனிதர், அவ்வளோ பெரிய மனிதரே இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. நான் எளியவன், என்னால் என்ன செய்ய முடியும்? பலவிதமான திகைப்புகள் யோசுவாவுக்குள்ளே. பெரிய பொறுப்பு, இத்தனை பெரிய இஸ்ரவேலின் கூட்டத்தை நடத்துகிறது மட்டுமல்ல, கானானை பிடிக்க வேண்டும், பிடித்த கானானை பங்கிட வேண்டும். எப்படி முடியும்? விதைத்தலும் அறுத்தலையும் அவன் கற்றிருந்தான். கற்றுக் கொடுக்க கர்த்தரே அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். விதைத்தலையும் அறுத்தலையும் கர்த்தரே அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். யோசுவா, நீ விதைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உன் வாய் ஒரு சிறந்த விதைப்பான், உன் நாவு ஒரு சிறந்த விதைப்பான். உன் நாவை கொண்டு உன்னுடைய விதைப்பை நீ சரி செய்தால் உன்னுடைய அறுப்பு வெற்றியாயிருக்கும். அப்போ கர்த்தர் என்ன பாடம் படிச்சு கொடுக்கிறார் யோசுவாவுக்கு? இந்த நியாயப்பிரமாணம், இந்த வேதம், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. பெரிய பொறுப்பு, பெரிய சவால். நான் எப்படி செய்வேன் என்கிறது உன் வாயில் இருக்கக்கூடாது. புலம்பல் உன் வாயில் இருக்கக்கூடாது. சுதந்திரவாளி நீ சுதந்திரிக்கிறவன். யோர்தானை பிரிக்கிற, பிளந்து போடுகிறவன் நீ. எரிகோவை இடிக்கிறவன் நீ. ஒரு பெரிய சவால் என்றாலும் அதை ஜெயிக்கும்படிக்கு நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். கானானில் இருக்கிற ராட்சதர்களை விரட்டி அடித்து மடங்கடித்து கானானை சுதந்தரித்து கானானை பங்கிடப் போகின்ற பலத்த பராக்கிரமசாலி நீ. பர்வதம் என்று நினைக்காதே, அதை பந்தாட செய்வேன் உன்னை. நீ செய்ய வேண்டியது, உன் வாயிலே வார்த்தை இருக்க வேண்டும், உன் வாயிலே வசனம் இருக்க வேண்டும். ஒரு நாளும் உன் வாய் பிதற்றக்கூடாது. ஒரு நாளும் நீ ஒரு தலைவன். ஆண்டவர் மிக அற்புதமாய் சொல்கிறார், நீ ஒரு தலைவன் யோசுவா, நீ ஒரு தலைவன். உனக்கு நான் பெரிய பொறுப்பையும் கடமையும் வைத்திருக்கிறேன். நீ இந்த பொறுப்பில் இருக்கிற சவால்களை குறித்து எதையாவது பேசி எதையாவது விதைச்சிராத. நிச்சயம் சவால்கள் உண்டு, ஆனால் வாய் திறந்து விதைச்சிராத. உன்னை சுற்றிலும் எவ்வளவு பெரிய சவால்கள் சூழ்ந்தாலும், எரிகோக்கள் நின்னாலும், யோர்தான்கள் நின்னாலும், எபூசியர்கள் நின்னாலும், எமோரியர்கள் நின்னாலும், ஏத்தியர்கள் நின்னாலும், நீ ஒரு நாளும் உன் வாயை திறந்து தோல்வியை பேசிராத. உன் வாயை திறந்து ஒரு நாளும் நஷ்டத்தை பேசிராத, விழுந்து போயிடுவனு பேசிராத. ஏற்கனவே எப்படி நீ ஜெயமாய் பேசினியோ, வேவு பார்க்க போய் வந்த பிறகு கர்த்தரதை லேசாய் நம்முடைய கரத்தில் கொடுப்பார் என்று சொன்னாயோ, அப்படியே தான் நீ பேசணும். உன் வாயில் இருக்க வேண்டியது நியாயப்பிரமாணம், உன் வாயில் இருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் எதுக்கு சும்மா இதை சொல்லிக்கினே இருக்க சொல்றாரா யோசுவாவை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மந்திரம் போல சொல்லிக்கினே இரு, இத்தையே நீ உச்சரிச்சுக்கினே இரு, உச்சாரம் செஞ்சுக்கினே இரு அப்படின்னு ஒரு மிஷின் போல செய்ய சொல்றாரா? அப்படி கிடையாது. உன் வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால், நீ நிற்கின்ற ஒவ்வொரு சவால்கள், நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நீ சூழ்நிலை சொல்லுகிறத பேசிடக்கூடாது. சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லிட்டதை பேசிடக்கூடாது. உன் மனம் சொல்றதை பேசிடக்கூடாது. சாத்தான் சொல்றதையும் பேசிடக்கூடாது. நியாயப்பிரமாண வார்த்தை உன் வாயில இருக்கணும். வேத வார்த்தைகள் உன் வாயில இருக்கணும். நீங்கள் கூட உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள விரும்புகிறீர்களா? வெற்றியாக கானானை சுதந்திரிக்க விரும்புகிறீர்களா? கானானில் இருக்கின்ற எதிர்மறையான சூழ்நிலைகளை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? ஜெயிக்க விரும்புகிறவர்களின் வாயில் வேத வசனம் இருக்கும். வாய்களை திறந்து தேவன் சொன்னதை அவர்கள் விதைக்க ஆரம்பிப்பார்கள். வாக்குத்தத்தங்களை விதைப்பார்கள், தேவ வார்த்தையை விதைப்பார்கள். சுதந்திரிக்கிறவர்கள் வசனத்தின் மேலே மிக கவனமாயிருப்பார்கள். வெற்றி பெறுகிறவர்கள் வாக்குத்தத்தங்களை மிக உறுதியாய் பிடித்து கொண்டிருப்பார்கள். சூழ்நிலை என்ன சொன்னாலும், மனிதர்கள் சாத்தியமில்லை என்று சொன்னாலும், எல்லா நிலைமையும் தடம் மாறினாலும் நிலை மாறினாலும் ஜெயிக்கிறவன் வாயில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்கள் வாய்களில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கிறதா? இதுதான் விதை, தேவனுடைய விதை. ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 44 முறை இந்த விதை, வித்து, விதை, வித்து என்ற வார்த்தை வருகிறதா? விதை ஒன்றை உருவாக்க போகிறது. உங்கள் வாயை திறந்து நீங்கள் எதை வேணாலும் பேசிடாதீங்க. தயவு கூர்ந்து ஆண்டவருடைய நாமத்தில் கேட்கிறேன். சூழ்நிலை என்ன சொன்னாலும், மனிதர்கள் என்ன சொன்னாலும்,
ஒவ்வொரு நாளும் உங்கள் வாய் என்னும் சிறந்த விதைப்பானை கொண்டு சிறந்த விதைகளை விதையுங்கள். மனித வார்த்தைகள் சிறந்த விதைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தையே சிறந்த விதை. அல்லேலூயா. மிக தரமான தேவனுடைய வார்த்தையை உங்கள் வெற்றிக்காய் நடவு செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்காக தேவனுடைய யோசுவாவுக்கு கர்த்தர் அதை சொல்றார். விதைப்பின் அறுப்பின் பிரமாணத்தை யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லி தராரு. பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். நீ என்ன செய்யணும்? எதை விதைக்கணும்? வெற்றிக்கு ஏதுவான விதைகளை நடவு செய்ய வேண்டும். ஜெயத்துக்கு ஏதுவான விதைகளை, சமாதானத்துக்கு ஏதுவான விதைகளை நீ நடவு செய்ய வேண்டும். யோசுவா, பெரிய பொறுப்பை ஏற்கிற யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் அட்வைஸ், உன் வாயை சரியா வச்சுக்கோ. இன்னைக்கு நம்ம கூட அநேக நேரங்களில் பெரிய ஆட்களாக இருக்கட்டும் சிறிய ஆட்களாக இருக்கட்டும், புகழ்ச்சி இகழ்ச்சியும் இந்த வாயால் தானே வருது. அப்போ இந்த வாயை நம்ம சரியாக வச்சுக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஏனென்றால் இதிலிருந்து பிறக்கின்ற வார்த்தைகள் எதையாவது ஒன்றை உண்டாக்கும். இந்த வார்த்தைகள் வித்து விதை எதையாவது உண்டாக்கும். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் உங்கள் சூழ்நிலை, மனிதர்கள், பிசாசு, மாமிசம், உங்கள் புலனறிவு என்ன சொல்றதுன்றது வாயை திறந்து பேசி அதை விதைச்சு அதை அறுத்து அதையே தின்னாதீங்க, அதையே அனுபவிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வாழ்வுக்காக, எதிர்காலத்துக்காக, உங்களுடைய எல்லாவற்றுக்காகவும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதையே விதையுங்கள், அதையே பேசுங்கள். நடக்கிறத பேசாதீங்க, நடக்க வேண்டியதை பேசுங்க. இருக்கிறத பேசாதீங்க, இருக்க வேண்டியதை பேசுங்க. விதைப்பு என்கிறது எங்கே நடக்குதுன்னா, ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் விதைப்புன்னு ஒன்று நடக்குது. அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் விதைக்கப்படுது. பிறகு அது வளர்ந்து பலனை கொடுக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்வு ஒன்றுமில்லாத வாழ்வாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையாகிய விதையை நடவு செய்யுங்கள். ஒன்றுமில்லாத வாழ்வில் எல்லாம் உண்டாகும். வெறுமையான வாழ்வு அருமையான வாழ்வாய் மாறும். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்துக்காக எங்கெங்கேயோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே போனால் ஏதாவது நடக்குமா, அங்கே போனால் ஏதாவது நடக்குமா என்று சொல்லி. நடக்குமா நடக்காதா என்று நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் வேத வசனத்தை உணர்ந்து தியானித்து இருதயத்தில் வைத்து அதை உங்கள் வாயின் மூலமாக நீங்கள் விதைத்து உங்கள் வாழ்க்கையை வசனத்தினால் நிரப்புவீர்கள் என்று சொன்னால் யோசுவாவுக்கு உண்டான ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அப்போ உங்கள் வாயை திறந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நடவு செய்யுங்கள், இதையே விதையுங்கள். கர்த்தர் மாபெரும் விளைச்சலை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் அதை செய்வார். விளை செய்கிறது யாரு? கர்த்தர். விளை செய்கிற கர்த்தர் நிச்சயம் விளை செய்வார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, நிச்சயத்தோடு தேவனுடைய வார்த்தையை நடவு செய்யுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்விலே 100 மடங்கு 1000 மடங்கு பலனை கொடுக்கும். நீங்கள் பிரமிக்கத்தக்கதான ஒரு பிரம்மாண்டமான அறுவடையை தேவ வசனம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஆதரவு என்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை தூக்கிவிட யாரும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தனியாளாக நிற்கலாம். கவலையே வேணாம். ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்களா? உங்களுக்கு யாருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவை கிடையாதுங்க. நீங்கள் இந்த வேதம் போதும். நீங்கள் இந்த வேதம் போதும், ஜெயிப்பீர்கள். இந்த வசனத்தை பிடித்து கொண்ட யாரும் சரித்திரத்தில் சிறுமையானவர்களாக இல்லை. யோசுவாவை பாருங்கள், சாதாரணமானவன் சாதனையாளனாய் மாறினான். காரணம், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அறிவுரை. எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப யோசுவா. உன் வாயை திறந்து நல்லதையே விதைக்க வேண்டிய நல்லது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். நாமும் நம்முடைய வாழ்விலே இதை உணர்ந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாம் நம்முடைய வாழ்விலே விதைப்போம், பெருமறுவடையை காண்போம். கர்த்தர் மாபெரும் செழிப்பையும் கானானின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கட்டளையிடுவாராக. நம் அனைவரும் நீண்ட வண்ணமாக ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எழுந்து நின்ற யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் யோசுவாவை போல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எங்கள் வாயிலே வைத்து, எங்கள் வாயில் இந்த பட்டயத்தை, இந்த விதையை நாங்கள் வைக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் நாங்கள் பதறி பேசாமல்,
ஒரு நாளும் நாங்கள் சூழ்நிலை சொல்லுகிறதை பேசாமல், மனிதர்கள் சொல்கிறதை பேசாமல், எங்கள் வாயாகிய சிறந்த விதைப்பானை கொண்டு சிறந்தவைகளை, தேவன் வாக்கு பண்ணினவைகளை நாங்கள் விசுவாசத்தோடு விதைக்க, பேச கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய ஸ்திரத்தன்மையை தருவீராக. வசனத்தின் பேரில் நிச்சயத்தை தருவீராக, நிலைவரத்தை தருவீராக. நீ நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்தில் தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே அமைதியும் சமாதானமும், இந்திய தேசத்திலே ஒற்றுமையும், இந்திய தேசத்திலே எல்லா செழிப்பும் வளமும் உண்டாக நாங்கள் பேசுகிறோம் அப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின ரத்தத்தினால் ஒவ்வொரு மனிதனும் கழுவப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பை எங்கள் தேசம் கண்டுகொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளட்டும், உம்மை புரியாத மக்கள் புரிந்து கொள்ளட்டும். எங்கள் தேசம் எங்கிலும் செயல்படுகின்ற ஒவ்வொரு சபைகளுக்காய், ஊழிய ஸ்தாபனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எங்கள் தேசத்தில் செழிக்கட்டும். ஊழியங்கள் எங்கள் தேசத்தில் செழிக்கட்டும். கதவுகள் உடைக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், திறந்த வாசல் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவை மிஷனரி ஸ்தாபனங்களிலே பணியாற்றுகின்ற கர்த்தாவை மறைவிடமான ரகசியமான பாடுபட்டு எத்தனையோ கர்த்தாவை இன்னல்கள் மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற வட இந்திய மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு கிடைக்கட்டும். எங்கள் தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காய், அதிகாரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாவரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பயந்து தேவ பாதையில் நடப்பார்களாக. ஆண்டவரே, எங்கள் தமிழ் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்திலே கர்த்தாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தர் தாமே அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கர்த்தாவே இருக்கின்ற ஒவ்வொரு இலாக்கா துறை அமைச்சர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக. உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய முகங்களிலே வீசுவதாக. உம்மை அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாவதாக. கர்த்தாவே, நீதாமே எங்கள் மாநிலத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. குறிப்பாக எங்கள் மாநிலத்திலே கர்த்தாவே இந்த சமகாலத்திலே நடக்கின்ற படுகொலைகள், கர்த்தாவே ஆணவ கொலைகள், கர்த்தாவே இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு மறையட்டும், எங்கள் மாநிலத்தை விட்டு மறையட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் நடக்கின்ற எல்லா வெறியாட்டங்களும், எங்கள் மாநிலத்தில் நடக்கின்ற வெறியாட்டங்கள் மறையட்டும். கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் கொள்ளை சம்பவங்கள் இல்லாமல் போகட்டும். கர்த்தாவே, குறிப்பாக நாங்கள் இப்போது கூட கவனித்தோம். இந்த நாளிலே கர்த்தாவே, திருச்சியில் ஒரு பெரிய நகைக்கடையில் மாபெரும் திருட்டு நடந்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. எங்கள் மாநிலத்தில் களவு செய்கிறவர்கள் நுழையக்கூடாது. எங்கள் மாநிலத்திலே களவு செய்ய எத்தனிக்கின்றவர்களுடைய யோசனைகள், திட்டங்கள் கண்டுபிடிக்கப்படுவதாக. மாத்திரமல்லாமல் களவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் சந்தித்து அவர்களை மனமாற்றத்துக்குள்ளாய் நடத்துவீராக. கர்த்தாவே, அபகரிக்க நினைக்கிறவர்கள், தட்டி பறிக்க நினைக்கிறவர்கள், கன்னமிட்டு திருடுகிறவர்கள் மனம் திரும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மட்டுமல்லாமல் தகப்பனே, எங்கள் காஞ்சி நகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தனை தாலுக்காக்களுக்காய், கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பட்டணத்துக்குள்ளாய் எழுப்புதல் உண்டாவட்டுங்க தாவே. லட்சோப லட்ச மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையை நோக்கி வருவார்களாக. தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, நீதாமே எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எங்களுக்கு சொந்த இடத்தையும் சொந்த கட்டிடத்தையும் தருவீராக. கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை தருவீராக. கர்த்தர் தாமே எங்கள் ஊழியத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உன்னுடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களோடு கூட கர்த்தா வலைக்காட்சியிலே முகநூலிலே சேர்ந்து இதிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய நன்மை அவர்களுக்கு தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் யோசுவாவை போல் வார்த்தை விதைக்கிறவர்களாக, சுதந்திரிக்கிறவர்களாக, ஜெயங்கொள்ளுகிறவர்களாய், அதற்கு தகுந்த விதைப்பை நிகழ்த்துகிறவர்களாய் தேவரீ நீர் எங்களை நீர் உணர்த்தி அப்படி எங்களை ஸ்திரப்படுத்துவீராக, நிலைப்படுத்துவீராக. கர்த்தா, வருகின்ற நாட்களில் எங்கள் ஊழியத்தின் மூலமாக நிகழ்த்தவிருக்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக,
ஆமென். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும்.